நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்ததான உம்முடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, மீண்டுமாய் கூட உம்முடைய நாளை அனுசரிக்கும்படியாக உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே துதி ஆராதனையில் பங்கு பெறும்படியாக இந்த பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக நீ கொடுத்த நல்ல சாக்கியத்துக்காக வாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் எங்களோடு கூட பேசுவீராக, கர்த்தர் மகிமைப்படுவீராக, பயன்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் எங்கள் சுபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மரண தருவாயில் இருந்த என்னை அவருடைய தழும்புகளால் குணமாக்கி இம்மட்டுமாய் அவருடைய ஊழியத்தின் பாதையில் அழைத்து நடத்துகிற அன்பின் கிருபைகளுக்காக மீண்டுமாய் கூட என் தேவனாய் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன், துதிக்கிறேன். வாய்ப்புகளை வழங்கிய அருமை குருவானவர் ஐயாவர்களுக்கும் உதவி குருவானவர் ஐயாவர்களுக்கும் சபை மூப்பருக்கும் யாவருக்கும் கூட என்னுடைய நன்றிகளையும் சோத்திரங்களையும் நான் செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. துதி ஆராதனையில் நம்மளுடைய ஆவியானவரின் பிரசன்னத்தை நாம் அனுபவித்தோம். கைகளை தட்டி உற்சாகமாய் அவரை துதித்து மகிழ்ந்து அவருடைய பிரசன்னத்தால் அவருடைய பலனால் நாம் தரிப்பிக்கப்பட்டோம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஆராதனைகளில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை இந்த நாளிலே நிரப்பியது. புதிய பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எப்படி இருக்கும்? அது புதிதாக இருக்கும். அது நம்மை பலப்படுத்தும், நம்மை வெட்கப்படுத்தாது. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்க முடியாது என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்டதான ஆராதனைக்கு கூட நான் குருவானவர் ஐயா அவர்களை மீண்டுமாய் கூட நான் நன்றி செலுத்துகிறேன். நமது குருவானவர் ஐயா அவர்கள் நமது திருச்சபை மாத்திரமல்ல, நம்மளுடைய திருமண்டலம் சினாட் போன்றவற்றுக்கும் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதை நாம் அறிவோம். அட்மிஷன் செலக்டிங் கமிஷன் அப்படிங்கிறதுல ஒரு ஆபீசரா நம்மளுடைய குருவானவர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இது நம்முடைய திருச்சபைக்கு பெருமை. இது நம்முடைய உதவி ஆயர்களுக்கு பெருமை, அவருடைய குடும்பத்தாருக்கு பெருமை. மெய்யாகவே ஆண்டவர் அவரை உயர்த்தி இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் அவரை இன்னும் அதிகமான உயரங்களுக்கு அவரை கொண்டு செல்வாராக. கொஞ்சம் தொண்டை சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பிபிஎஸ் கர்த்தர் கிருபையில 2 செட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். பெரிய குளத்தில் வடகரையில் மே 1 to 10, செம்மங்குழியில் 11 to 19 எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அநேக புரஜாதி குழந்தைகளை கர்த்தர் இந்த ஆண்டில் சந்தித்திருக்கிறார். அந்த திருச்சபையானது முதல் பிபிஎஸ்ஐ இந்த வருடம் தொடங்கி இருக்கிறார்கள். 15 ஆண்டுகளுக்கு மேலாயிற்று திருச்சபை தொடங்கி. முதல் பிபிஎஸ் முதல் டைரக்டரா கர்த்தர் என்ன நியமித்திருக்கார்.
அந்த திருச்சபையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பை, அப்பாவின் பாடல்களை, கதைகளை சொல்லும்போது ஒரு குழந்தை என்ன செஞ்சிருச்சு, அழுதுருச்சு. அழுது கொஞ்சம் ஓரமாக போய் ஏங்கி அழுக ஆரம்பிச்சிருச்சு. விபிஎஸ் டீச்சர் போய் பேசுகிறாங்க. பேசும்போது அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க, அவங்க அப்பா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்பா அப்பான்னு பாடும்போது, அப்பா அப்பான்னு ஜோம் பண்ணும்போது, ஏசப்பா குறித்து ஜோம் பண்ணும்போது அவங்க அப்பா நினைப்பு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குருவானவர் ஐயா வந்து பேசுகிறாங்க, ஏதோ பேசுகிறாங்க. பேசி ஏதாவது மாற்ற சொல்லிட்டு, உன் ட்ரெஸ் நல்லா இருக்கே, உன்னுடைய அந்த சென்ட் நல்லா இருக்கே, என்ன ஸ்மெல் இது, யார் கொடுத்தாரு? மறுபடியும் அழுதுச்சு, இது எங்கள் அப்பா இது அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப தேற்று அவங்கள ஆதரவுப்படுத்த ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படிப்படான தாய் தகப்பனை இழந்த குழந்தைகள் அநேகம் அங்கே இருந்தார்கள். நம்மளுடைய குப்பாம்பட்டி, இளைநாயக்கம்பட்டி, மாட்டு திருச்சபை, இன்னும் பார்க்க இருக்கிற குளிர் சந்தை, இப்படியும் இந்த நம்முடைய திருச்சபைகளிலும் அநேக புறஜாதி குழந்தைகளுக்கு இந்த விபிஎஸ் நாட்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆண்டவர் மகிமைப்படுவாராக. வேற நம்பிக்கையை சார்ந்த குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள் இந்த விபிஎஸ் நாட்களில். ஆம், கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுவதாக. இந்த விபிஎஸ்க்கு போனாதான் சின்ன பிள்ளைங்களை பத்தி நமக்கு தெரியுது. போன வருஷம் போனது மறந்துருச்சு. விபிஎஸ் உண்மையிலே டீச்சர்ஸ்களும் ஆசிரியர்களும் சின்ன குழந்தைகள் வச்ச பெற்றோர்களும் ரொம்ப ஒரு கஷ்டமான உண்மையிலே. நான் அவங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். கத்தி கத்தி தொண்டை போயிடும். அவங்க பண்ற சேட்டை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இன்னும் ஒரு 1 வீக் இருக்கு. எங்க போகிறாங்க? ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போகிறாங்க. மறுபடியும் நம்ம கரெக்டா டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், டயத்துக்கு எந்திரிக்கணும், ஸ்கூல் போகணும், டியூஷன் போகணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். டிராஃபிக் ஆயிரும் ஃபுல்லா. இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய சிறு குழந்தைகளுக்காக நம்முடைய திருச்சபையானது மெய்யாகவே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஊழியத்தையும் தரிசனத்தையும் ஜபத்தோடு அநேக ஒரு பெரிய தொகையோடு கூட நாம் செய்து வருகிறோம். கர்த்தர் நாமம் இன்னும் அதிகமாக மகிமைப்படட்டும். ஊழியங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள், ஜெபியுங்கள், கொடுங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் சந்ததிகளையும் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். நான் செய்திக்குள்ளாக கடந்து வருகிறேன். இந்நாளில் தென்னிந்திய திருச்சபையானது கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்கள் என்கிற தலைப்பின் கீழ் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்கள். அருட்பணி. அருட்பணி என்பது மிஷன் என்ற வார்த்தை லத்தீன் மொழியில் மிஷியோ டை. இதன் பொருள் மிஷன் ஆஃப் காட் அல்லது செல்டிங் ஆஃப் காட், கடவுளின் பணி அல்லது கடவுளால் அனுப்பப்படுதல். இதே வார்த்தையை எபிரேய பதத்தில் பார்த்தீர்களானால் ஷாலத், இதன் பொருள் டு சென்ட் அல்லது டு சென்ட் அவுட் ஆகும். அதாவது அனுப்பு அல்லது அனுப்பப்படுதல், அருட்பணி. கிரேக்க மொழியில் பார்ப்போமே ஆனால் அப்போஸ்தலோட்டோ, இதன் பொருள் டு சென்ட் அவுட். அப்போஸ்தலோ என்கிற கிரேக்க வார்த்தையில் இது இருக்கிறது. அருட்பணி, sharing message, serving others, carrying out God's will. கடவுளின் செய்தியை பரப்புங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள், கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுங்கள். அருட்பணி. கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்தல். வாசிப்போ 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உம்மிடத்தில் உள்ள
வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த வார்த்தை நாம் கேட்டிருப்போம், பிரசங்கித்திருப்போம். எலியாவோடு கூட இருந்த எலிசா அவர் ஞானமானதை கேட்கிறார். இது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவை காட்டுகிறது. எலியா எலிசாவின் ஆவிக்குரிய தகப்பன். சாதாரணமாக நாட்களில் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ஒரு சுதந்திரம், ஒரு சொத்து கொடுக்கணும்னா மூற்ற பிள்ளைக்கு டபுள். உபவாசத்தில் நம்ம வாசிக்கிறோம் 21:17. மூற்ற பிள்ளைக்கு 2 மடங்கு கொடுக்கப்படும். இங்கே ஆவிக்குரிய தகப்பனாகிய எலியாவிடம் எலிசா கேட்கிறார், எனக்கு டபுள் வேணும். ரெட்டத்தன சொத்தா, நகையா, பணமா, லேண்டா? இல்ல, ஆவிக்குரிய வரங்கள். எலிசாவுக்கு தெரியும் எலியாவை குறிச்சு, அவர் ஊழியத்தை குறிச்சு, அவர் செய்த அற்புதத்தை குறிச்சு, அவர் எப்படி விக்கிரகங்கள் எப்படி வைராக்கியமா இருந்தாரு, வானத்திலிருந்து எப்படி அக்கினி இறங்கினாரு, செத்த குழந்தை எப்படி தூக்கினாருன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? உடன் இருந்த எலிசாவுக்கு தெரியும். ஆனால் பத்தாது, எப்படி வேணும்? இரட்டத்தனையா வேணும். இரட்டத்தனையா வேணும் என்று ஆவிக்குரிய வரங்களை எலிசா பெற்றுக் கொண்டார். அவருடைய ஐக்கியம் எப்படி இருந்தது? நாம் வாசிக்கிறோம், உடனோடு கூட இருந்து அக்கறைப்பட்டார்கள், கூட பேசினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அர்ப்பணி இரட்டத்தனையாய் பெற்ற எலிசா. வாசிப்போம் 11-12 வசனங்களில். ஆமென். அங்கே அக்கினி குதிரைகளும் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறான். இதே சம்பவம், அதாவது மரணத்துக்கு பின்பாகவே உயிரோடு எழுந்த ஏனோக்கை நாம் வாசிக்கிறோம். மரணம், யாருக்கெல்லாம் மரணம் வேண்டும்? விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் அனைவருக்கும் உண்டு. ஆனால் இங்கே வேதத்தில் மிக குறைந்த நபர்கள் மரிக்காமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதில் எலியாவும் ஒருவர். வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்களில். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆம், ஒருவேளை கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருந்து நாம் உயிரோடு இருந்தால் நாம் மரிக்காமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படலாம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதமானால், நாம் மரித்து விட்டால், கர்த்தரோடு கூட இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வருவோம்? அவரோடு கூட வருவோம். ஏனோக்கு, எலியா அவர்கள் மரிக்காமல் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இப்படி எலியாவோடு கூட இருந்த எலிசா அவர் ஞானமானதை கேட்டு தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். இரட்டத்தனையாய் அவர் பெற்றுக்கொண்டார். நாம் நம்மளுடைய பெற்றோரிடம், நம்முடைய உறவுகளிடம் எதை கேட்கிறோம்? அழிந்து போகிற பொன், வெள்ளி, அழிந்து போகிற சொத்துக்கள் ஆசைப்படலாம். ஆனால் அதிக ஆசை ஆவிக்குரிய ஆசையில் இருக்குமானால் நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். மெய்யாகவே நம்முடைய சிந்தனை, இருதயத்தின் யோசனை எப்படி இருக்கிறது? எலிசா
அவர் இரட்டிப்பானதை பெற்றார். எலிசா அவர் ஆவிக்குரியவைகளை பெற்றார். ஆம், இப்பொழுது எலியாவின் இடத்தில் எலிசா இருக்கிறார். நாம் படித்தோமானால் அங்கே எலியாவோடு கூட இருந்தவர்கள் எலிசா வந்தபோது அவர்கள் தாழ பணிந்து அவனை வணங்கினார்கள். ஆம், அவன் சேர்க்கிறார், எலியாவை போய் நாங்கள் தேடுகிறோம் என்று. எலிசா வேண்டாம் என்று சொல்கிறார். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவர் தன்னை கிழித்துக் கொண்டவராய் காணப்படுகிறார். எலியாவுக்கு எப்படி வந்தது இந்த வல்லமை? எலியா கொடுத்த சால்வைக்கு எப்படி வந்தது? அந்த சால்வை தண்ணீர் அடித்தவுடனே தண்ணீர் இரண்டாக பிரிந்தது. எலிசா அக்கறைப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமை எலிசாவிடம் இருந்ததால் எப்படி வந்தது? எல்லா தீர்க்கதரிசிகளின் வல்லமையும் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. சாதாரண மனிதனாகிய எலியா, சாதாரண மனிதனாகிய எலிசாவுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வல்லமையால் அற்புதங்களையும் அடையாளங்களை அவர் செய்தார்கள். உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட ஊழியனாக இருந்தாலும் போதகர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வல்லமையினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையினாலே இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். எலிசா அதை பெற்றுக் கொண்டார். எலிசா அதை நிறைவேற்றினார். எலிசா தன்னுடைய ஊழியத்தில் அநேக அற்புதங்களை அவர் பெற்றார். காரணம் வாஞ்சை, விசுவாசம், அவருடைய தாகம். அவர் தன்னுடைய ஊழியத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்த அவர் பெற்றுக்கொண்ட அந்த இரட்டை தனையான வரங்கள். நம்மோடு கூட நம்மை கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒருவேளை வளர்த்தவர்கள், முன்னோர்கள் இந்நாளிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய நினைவுகள், அவர்கள் காட்டிய பாதைகள் நம்ம எந்த அளவுக்கு ஊர்ந்து தள்ளுகிறது. நாமும் ஒரு சில காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எலியாவை போல ஒரு முன்னோர்களாய் மாறப்போகிறோம். நம்முடைய பேச்சு, வார்த்தைகள், நடக்கைகள் எப்படி இருக்கிறது? வேறொரு சபையில நடந்ததை சொல்றேன், கேளுங்க. அந்த சபையில நடந்ததை ஃபுல்லா வீட்டுல போய் பேசுவாங்க. இன்னைக்கு பைபிள் படிச்சாக்கா நல்லாவே சரியா பைபிள் படிக்கல. இன்னைக்கு வந்த போதகர் விசுவாச அறிக்கை தப்பு தப்பா வாசிச்சாரு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க முன்னாடி பெற்றோர் பேசி கேலி பேசி சிரிச்சாரு. உண்மையிலே நடந்தது. கொயர்ல எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க, செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த கொயர்ல அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் குறை பேசுகிறவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நாளடைவி பிள்ளைகள் அதே குணத்தை, அதே வார்த்தையை சொல்லி கிளிப்பிள்ளை என்ன சொல்லும், சொன்னதையே சொல்லும். பிள்ளைகள் குறை பேசுகிறவர்களாய், சண்டை போடுகிறவர்களாய், கோபப்படுகிறவர்களாய், பொறாமைப்படுகிறவர்களாய் அவர்கள் மாறினார்கள். காரணம் பெற்றோரின் வார்த்தைகள், காரணம் பெற்றோரின் சிந்தனைகள், யோசனைகள், அவர்கள் நடந்த நடக்கைகள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய திருச்சபையை குறித்து, போதகர்களை குறித்து, ஊழியத்தை குறித்து என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? அன்பை விதைத்தால் அன்பை அறுக்க முடியும். எதை விதைக்கிறோமோ உடனே பேசி கோபத்தை விதிச்சா எதுதான் அர்த்தம்? ஆமா, நெல்லு போட்டா என்ன வரும்? நெல்லு தான் வரும், கோதுமை வருமா? பிள்ளைகளிடம் நாம் விதைக்கிறதை, நாம் பேசுகிறதை மிக கவனமாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் இப்படிப்பட்டதான ஊழியங்களில் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். எலியாவிடம் எலிசா கற்றுக்கொண்டபடியே நாம் ஒவ்வொருவரும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஊழிய பாதையில் இன்னும் அதிகமாய் நாம் பயன்படுத்த நாம் முற்படுவோம். பெருமைக்காக சொல்ல, நம்முடைய குருவானவர் ஐயா அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்தப்ப 1ஆம் தேதி வந்தாங்க. முதல் ஆளாக திருவிழா ஆளாக வந்தாங்க. அன்னைக்கு ஜிலேபி செய்தி சொன்னாங்க. எனக்கு அப்படிதான் ஞாபகம் இருக்கு. அதாவது ஜபத்தை குறிச்சும் விசுவாசத்தை குறித்து சொன்னாங்க. காத்திருப்புதலை குறித்து சொன்னாங்க. ஒரு சிறுவன் அந்த ஜிலேபியை வெயிட் பண்ணாம உடனே வாங்கிடுவோம் அப்படின்னு சிரிக்க வச்சு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது.
அதுக்கப்புறம் அவருடைய செய்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய நெருங்கேறி அது இருக்கிறது. நம்முடைய உதவி குருவானவர் ஐயா டேனியல் சுரேஷ் ஐயாவும் இப்ப ரொம்ப தன்னை மெருகேற்றி சவுண்ட் எப்படி இருக்கு, ரொம்ப கணீர்னு வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டேன். இப்படிப்பட்டதான கூட இருக்கிற எனக்கு ஒரு நாள் என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு திசைக்கு போக போறோம் ஒரு நாள். அப்ப அந்த ஊழிய பயணத்துல இது எனக்கு எப்படி இருக்கும், நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. அவர் இரட்டைத்தலையாய் பெற்றுக்கொண்ட எலிசா, நாம் எதை தேடுகிறோம், எதை யோசிக்கிறோம், எதை நாம் பதித்து வைக்கிறோம், எதை நாம் பயன்படுத்துகிறோம். அவனுடைய வாயின் வார்த்தையில் கர்த்தர் மிக கவனமாய் கேட்கிறார். நம்முடைய ஏக்கம் என்ன என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஏக்கம் கடவுளுக்கு பிரியமான ஏக்கமாய் இருக்குமானால் நிச்சயமாக நாம் நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்போம். இது முதலாவது. இரண்டாவது நான் உங்களுக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை அப்போஸ்தலர் 7:54. இங்கே யூதர்கள் செய்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஸ்தேவான் சொன்னபோது அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வந்து அவர்கள் கல்லை எறிந்து அவரை கொல்ல அவர்கள் முயற்சித்தார்கள். இறுதியாக கொலையும் செய்தார்கள். இங்கே இரண்டு இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று ஸ்தேவான், இன்னொருத்தவர் சவுல். இந்த சவுல் இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவானின் பக்கத்துல அவர் இருக்கிறார். இப்ப இருவரும் முதலாவது சந்திக்கிறார்கள். இது கடைசி சந்திப்பா இருக்கிறது. ஒருவர் மரிக்கிறார், ஒருவர் அங்கே நகரத்துக்குள்ளே போகிறார். ஒருவர் சிலுவைக்கு முன்பாக இருக்கிறார், ஒருவர் சிலுவைக்கு பகையாக இருக்கிறார். முதல் இரத்த சாட்சியை பார்த்த சவுல். இங்க இதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இதுல 55வது வசனம் வாசிக்கிறேன். இயேசுவானவர் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வருஷத்தில் இருக்கிறதையும் கண்டு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக வேத பாதங்களிலே என்ன சொல்ல போட்டிருக்கிறா, அவர் பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். மார்க்கு 16:19, எபிரேயர் 1:3, கொலோசியர் 3:1 அவர் எப்படி இருக்கிறார், பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஏன் உட்கார்ந்து இருக்கிறார்? அவர் பழைய ஏற்பாட்டின் பாவத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல ஆசாரியன் என்ன செய்வாரு, பாவம் நடந்துகிட்டே இருக்கும், பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆசாரியன் நிக்க உட்கார என்ன இருக்காது, நேரம் இருக்காது, பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன் ஆகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருவதற்கு முன்பாக ஜனங்கள் செய்த பாவம், அவர் வாழ்ந்த காலத்தில் ஜனங்கள் செய்த பாவம், நம்முடைய பாவம், இனிமேல் பிறக்க போற குழந்தைகள் செய்ய போற பாவம் எல்லாவற்றையும் தன்னை சுமந்து தீர்த்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் பலி ஆனார். வேதம் சொல்லுகிறது எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தேவனுடைய வலதுபட்சத்தில் உட்கார்ந்தார். அவர் செய்து முடித்தார். ஒரே நேரம் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து செய்து முடித்தார். எனவே உட்கார்ந்திருந்தார். ஆனால் இங்கே ஏன் எழுந்து நிற்க வேண்டும்? இங்கே ஸ்தேவான் இரத்த சாட்சியார் மரிக்கும் போது ஏன் எழுந்து நிற்க வேண்டும்? ஏனெனில் முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் வருகையை அவர் வரவேற்பதற்காக அவர் எழுந்து நிற்கிறார். நாம் 1 யோவான் 2:1 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசுகிறார். கிறிஸ்து நமக்காக பிதாவினிடம் கெஞ்சி மன்றாடுகிறார். கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் அமர்ந்தார். முதல் இரத்த சாட்சியை பார்த்த சவுல் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை கூறி தனது விசுவாசத்தை காத்துக் கொண்டார். இந்த ஸ்தேவான் எல்லா உண்மையான விசுவாசிகளையும் ஊழியர்களையும்
அவர்கள் மரண தருவாயில் வரும்போது உண்மையாய் நாம் ஊழியம் செய்த அநேக ஆத்துமாக்களை நாம் வைத்திருந்தோமானால் அவர் நம்மளையும் வரவேற்கிறவராய் அவர் காணப்படுவார். அநேக கற்கள் வந்து ஸ்தேவானை காயப்படுத்தி கொலை செய்தது. ஐபிஎல் மேட்ச் இருந்தது. ஐபிஎல் மேட்ச் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பால் எங்க வரும்? தலைக்கு வரும். ஒரு பால் காட்டுக்கு வரும். எங்க வருதே தெரியாது, தடுக்க முடியும். ஆனா கல் பாருங்க, எத்தனை கல் வந்திருக்கும். அந்த பாலை என்ன செய்வாங்க? 6-4 அடிப்பாங்க. ஆனா அவுட் ஆகக்கூடாது. இங்க சேவான் அவுட் ஆகல. நமக்கு நேராக வருகிற வார்த்தை என்னும் கல், சண்டை, கோபம், பொறாமை மூலியமாய் வருகிற வார்த்தைகள் என்னும் கல்வியில் நாம் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு வார்த்தையை பயன்படுத்துறோம், சண்டை போடுறோமா, அவுட் ஆகுறோமா? நம்மளும் வார்த்தையை விட்டு சண்டை போட்டு புறணை பேசி மற்ற எல்லாத்தையும் பரப்பி, அல்லது அமைதியா கிறிஸ்துவோட சொல்லி அமைதியா இருக்குமா? அவுட் ஆகாம இங்கே ஸ்டேவான் நாட் அவுட் பேட்ஸ்மேன். அவர் என்ன செய்யல? அவுட் ஆகல. ஸ்தேவானை போல நாம் கிறிஸ்துவை சிநேகிக்கிறவர்களாய், அவர் கிறிஸ்துவை போல ஜெபித்தார். தன்னை கொலை செய்தவர்களை கிறிஸ்து என்ன செய்தார்? அவர்களுக்காக பிதாவிடம் வேண்டினார். ஸ்தேவான் வேண்டுகிறார். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு இரக்கம், எவ்வளவு தியாக மனப்பான்மை. தன்னுடைய வாழ்வே முடியுது, இளைஞனா இருக்கிற லைஃபே முடியுது. அவன் நினைச்சிருந்தா ஓடி இருக்கலாம், அவன் நினைச்சிருந்தா திரும்பி இருக்கலாம், அவனுக்கு கல்ல விட்டுருக்கலாம். ஆனா செய்யல. முதல் இரத்த சாட்சி பார்த்த சவுல், வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அப்பொழுது சவுல் ரசிக்கப்படாவிட்டாலும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பின் நாட்களில் இந்த தாகம் இருந்தது, இந்த வைராக்கியம் அவனுக்கு வந்தது. இந்த இரத்த சாட்சியை சவுல் பார்த்து பின்பு பவுலாக மாற ஒரு சிறு பாயிண்ட் அவனுக்கு கிடைத்தது. அப்போஸ்தலர் 7:59-60 நாம் வாசிப்போம். ஸ்தேவான் மீது கல்லெறிந்தார்கள், அவனோ முழங்கால் படியிட்டு ஆமென். இதை பார்த்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவர் வரவேற்கிறவராய் இருந்தார். இது உங்களுக்கு இரண்டாவதான வார்த்தை. மூன்றாவதாக நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சீசர்கள். சிலர் இயேசுவை விசுவாசித்தார்கள். நாம் வாசிக்க கேட்ட மத்திய 28:17 வாசிப்போம். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். சிலர் விசுவாசிக்கிறார்கள், சிலர் சந்தேகப்படுகிறார்கள். நம்முடைய விசுவாசத்தின் அளவு என்ன? நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்துவை, கிறிஸ்துவுடைய காரியத்தை, ஊழியத்தை குறித்த காரியத்தை, ஆத்மாவின் மரணத்தை குறித்த காரியத்தை நமக்கு நிச்சயம் இருக்கிறதா, அல்லது ஏனோ தானும் என்று பரம்பரையாக வந்து நாம் அமர்கிறோமா? நமக்கும் கிறிஸ்துவுக்குமான ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கிறதா, உரையாடல் இருக்கிறதா, உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இருக்கிறதா? இருந்தால் நிச்சயம் நாமும் ஒரு ஊழியக்காரியாக மாறுவோம். ஊழியர்கள் மாத்திரம் ஊழியம் செய்வது அல்ல, எல்லோர் மேலும் விழுந்த கடமை. வேதம் சொல்லுகிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாலே ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களை விசுவாசியாக்குங்கள், சீசராக்குங்கள். லீடர்ஷிப். அந்த சீசர்களை உருவாக்க வேண்டும். இது கட்டளை. ஒரு சில உலக திருச்சபைகள்ல என்ன நடக்குது? விசுவாசிகளாவே என்ன செய்யறாங்க? அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவின் கட்டளை என்ன? சீசராக்குங்கள். அவர் ஊழியம் செய்யணும், அவர் கிறிஸ்துவை பரப்பணும். அவருடைய சாட்சி ஜெபத்தின் மூலியமாய், தேவாலயத்தில் ஏதாவது பணி செய்கிற மூலியமாய் ஆத்துமாக்களை அவன் என்ன செய்யணும்? அவனும் அறுவடை பண்ணணும். இது கட்டளை. கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சீசர்கள், அவர்கள் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். சீசர்களை
இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் ஒருவேளை மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு பலவீனமானவர்களாக இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை கரிசனையோடு கவனித்து அவர் பார்க்கிறவராய் அவர் இருக்கிறார். மிஷனரிகள் தங்களுடைய சொத்துக்களையும் உறவுகளையும் விட்டு கடல் கடந்து தங்களுடைய உயிரை இங்கே என்ன செய்தார்கள்? மாய்த்துக் கொண்டார்கள். அவர்கள் கட்டிய பள்ளி, கல்லூரி, அவர்கள் கட்டிய மெடிக்கல் காலேஜ், அவர்கள் கட்டிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் பயன்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தியாகம், அவர்கள் ஊழியத்தை எண்ணி பாருங்கள். திருநெல்வேலி, நாகர்கோவில்ல அநேக பள்ளிகள், கல்லூரி மிஷனரிகளால் கட்டப்பட்டு இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்திய தேசம் முழுவதுமாய் அப்படி இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்தை குறித்ததான தாகம், தரிசனம், தேவ சித்தம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு நம்மளால என்ன கொடுக்க முடியுது? ஒரு அரிசி பருப்பு அல்லது அவங்களுக்கான வேலை வாய்ப்பு, அவங்களுக்கான மெடிக்கல், வயதானவங்களோடு கூட பேசுறோமா? கொஞ்ச நேரம் உடைய சாட்சி சொல்றோமா? ஜெபிக்கிறோமா? ஜெபம் பண்ணினால் அது ஒரு ஊழியம். நோய்பட்டவர்களை விடுவிக்கிறோமா? சாவத்தில் நிறைந்த ஜனங்களை, குடும்ப சாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அவர்களை விடுவிக்கிறோமா? பாவத்தில் வாழ்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவனை மன்னிப்பார், நீ வான்னு சொல்லி அவர் கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அவர்களை விடுவிக்கிறோமா? இந்த சிறியவர்கள் அவனுக்கு எதை செய்கிறோம் அதை எனக்கே செய்து சொல்கிற கர்த்தர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணது போல நம்மை அழைத்திருக்கிறார். இன்னும் அதிகமாய் நாம் என்ன செய்வோம்? கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாய், ஊழியத்தில் நாம் ஈடுபடுவர்களாய் காணப்படுவோம். என்னதான் நம்ம நகை வச்சிருந்தாலும், கார் வச்சிருந்தாலும், சொத்து பத்திரம் வச்சிருந்தாலும், ஒரு நாள் அதெல்லாம் விட்டு நம்ம போக போறோம். நம்மளாம் ஹெவன் சிட்டிசன்ஸ். இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உலக யுத்தங்களை பாருங்கள், கொள்ளை நோய்களை பாருங்கள், மீண்டும் கொரோனா. நம்முடைய இந்திய தேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துருச்சு. அநேக விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த வாரம் தூத்துக்குடியில ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் மரித்து போனார்கள். கடந்த மாதம் திருநெல்வேலி நாகர்கோவில போகும்போது 7 பேர் கிறிஸ்துவை அறிந்த குடும்பங்கள். இது மாதிரி அநேக விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கு. பால்வெளிகள் போய்கிட்டே, தாத்தா பாட்டி, அம்மா அப்பா கூட போன குழந்தைகள் மறிச்சுட்டாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்களா அதுக்கு செத்துருவோன்னு? கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. இந்த பூமி சொந்தம் அல்ல. அப்ப எது சொந்தம், எது நிரந்தரம்? நம்ம ஆத்மா நிரந்தரம். ஆத்மாவுக்கு அந்த தேவன் நிரந்தரம். அவர் தேடுகிறது என்ன, அவர் கேட்கிறது என்ன? நம்ம ஆத்மாவை முதல்ல கேட்கிறார். அப்புறம் அவர் அறியாத ஆத்மாவை நம்ம மூலியமா கேட்கிறாரு. நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஆத்மாவுக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஆத்மாவை கொண்டு போகிறவர்கள் தான் வரவேற்கப்படுவார்கள். இல்லைன்னா பரலோகத்துக்கு என்ன கிடைக்கும்? வெளிப்படத்தில் சொல்லியிருக்கு, அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நமக்காக ஒரு பெரிய அதிசயமான, இந்த பூமியில பார்க்கிற அதிசயத்தை விட அந்த அதிசயங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேக மேல் அதிகாரியாக வைப்பேன். என்ன செய்தாலும், ஊழியம் செய்யணும், படித்தாலும், காலேஜ் போனாலும், வேலை செய்தாலும், தொழில் செய்தாலும், வீட்டில் இருந்தாலும் என்ன செய்யணுமா? ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், ஒரு ஊழியர், நான் சம்பாதித்ததை நான் செலவழித்தேன், நான் மீதமாய் வைத்திருக்கிற சொத்து பத்துகளை என் குழந்தைகளுக்கு கொடுக்கிறேன், கர்த்தருக்காக பிரயாசப்பட்டதை நான் எடுத்து சொல்லுகிறேன். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை இருக்குமானால் கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய கிரியை தக்கதான பலன் அவரோடு கூட வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இன்னும் அதிகமாய் நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். எனவே இன்னும் அதிகமாய் எலியாவின் அந்த எடுத்துக்கொள்ளுதல் எலிசாவை ஊழியம் செய்ய வைத்தது. இங்கே மரித்த ஸ்தேவானின் ஆத்துமாவின் எடுத்துக்கொள்ளுதல் அங்கே சவுலை பவுலாக மாற்றியது. மேகத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு சீசர்களை ஊழியம் செய்ய வைத்தது. நம்ம ஆண்டவர் எப்படி போனாரு? கழுதையில போனார். ஆனா ரிட்டன் வரும்போது எப்படி வர போறாரு? குதிரையில வர போறாரு, வெள்ளை குதிரையில். கழுதையில ஆட்டுக்குட்டியா போனாரு.
வெள்ள குதிரையில விட்டு வர போறாரு, சிங்கமா வர போறாரு. யூத ராஜ சிங்கமா என்ன செய்ய போறாரு? வர போறாரு. சிங்கத்துக்கு என்ன போடுவோம் நம்ம நாட்டுல? மாமிசம் போடுவோம். ஆனா இந்த சிங்கத்துக்கு என்ன வேணும்? ஆத்துமா வேணும். உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு? நம்ம திருச்சபையில உண்மையிலே நிறைய புதிய ஆத்துமாக்கள் வருகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஜனங்கள் புதிய ஆத்துமாக்களா வர்றாங்க. இன்னும் தேவை. உங்களுடைய கணக்குல உங்களுடைய ஆத்துமாக்கள் வரவு வைக்கப்படும். அல்லேலூயா. இன்னும் அதிகமாக நம்முடைய ஊழியத்தை நாம் செய்ய கடவுள் விரும்புகிறார். இப்படிப்பட்டதான VBSல நம்ம என்ன செய்யறோம்? அநேக ஆத்துமாக்களை சிறுவர்களுடைய மத்தியில செஞ்சு நம்ம ஆதாயப்படுத்துகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு கூறினேன், எடுத்து சொன்ன எலியா ஊழியம் செய்தது எலிசா. அதுபோல இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் சீசர்கள் ஊழியம் செய்தார்கள். மூன்றாவதாக சவுல் பவுலாக மாற ஒரு சிறு காரணமாக இருந்த ஸ்தேவானின் இரத்த சாட்சி. ஒரு நிமிடம் நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம். நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் இன்னும் அதிகமான ஊழியத்தின் பாதையிலும் நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய டயத்தை கர்த்தருக்காக நாம் ஒப்பு கொடுத்து இன்னும் அதிகமாக ஊழிய பணிகளில் ஈடுபட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவர் நமக்காக சிலுவையில் தொங்கி மரித்திருக்கிறார். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்னியாய் மாற்றிடுவே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்னியாய் மாற்றிடுவே. அக்னியாய் இறங்கிடுவே, அக்னியாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்னியாய் இறங்கிடுவே, அக்னியாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. பின்மாறி அபிஷேகு அதிகமாய் பொழிந்திடுவே. ஆவியால் நிரப்பிடுவே. அப்பா, பின்மாறி அபிஷேகு அதிகமாய் பொழிந்திடுவே. ஆவியால் நிரப்பிடுவே. தீர்க்கதரிசியாகிய யோபேல் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து தீர்ந்தது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி நம்முடைய தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள், வாழ்வில் தரிசனை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அவை ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமானால் வரும் முன்னே, சூரியன் இருளாகும் சந்திரன் வெளிச்சமாக மாறும் முன்னே இன்னும் அதிகமாய் நாம் கர்த்தரை அண்டிக் கொள்வோம். பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழுதுள்ள தேவன் கர்த்தர் மெய்யாகவே உங்கள் ஊழியத்தில் பயன்படுத்துவார். உங்களை சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆமென்.